Om Shanti. Just to let you all know that we are offering bhog for Ishudadiji for 13 days. So today is date 2nd. So we offered bhog today, and now we'll be listening from Didi, the bhog message. But just to let you all know that first she will be sharing in Hindi, and then she will share same thing in English. So if you are listening Hindi, just be sure that you will be getting in English after that. So just for you all to know, and if you still want to hear English translation at the same time, just go in Hindi option. I think the Hindi translator can say in English at that time. Thank you. And the reason behind it, that there is a special request from Madhuban that they want book message for Ishudadiji. So that's why she wants to say first in Hindi and then in English. Thank you. बाबा को भोग लगाने के लिए जब वतन में बाबा का भोग வைக்கிறதுக்காக போகணும். गुरुवार का भोग और होता है और आज का வியாழக்கிழமையோட குருவாரத்துல போகம் வேற வைக்கிற போகம் வந்து வேற. இன்னைக்கு பாபா மடி நான் போகும்போது மறுபடி போக் ஈஷுதாதிக்காக இந்த போக் வைக்கணும் அப்படின்னு கவிதா பென் 2 சிஸ்டர்ஸ் வந்து ஈஷுதாதியை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட நினைவுகளை நான் வந்து கொடுத்துருந்தேன். வந்து சிரிச்சாங்க. ஈஷுதாதி வந்து பாபாவுடைய ரொம்ப அருகாமை ரத்தனமா இருந்தாங்க. பாபா அவங்களுக்கு போக் கொடுத்தாங்க. பாபா வந்து தனக்குள்ள தானும் பாபாவும் ரொம்ப நல்ல ஒரு திருஷ்டியை வந்து எடுத்தாங்க. அப்புறம் பாபா வந்து எல்லார்கிட்டையும் திருஷ்டி கொடுத்தாரு. பாபா வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாருங்க இப்போ நீங்க வந்து இன்னொரு ட்ரெஸ் போட வேண்டியதா இருக்கும். எந்த ட்ரெஸ் போடணும் இப்போ? பாபா சொன்னாரு, பாருங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து அந்த ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, அந்த ப்ளூ ட்ரெஸ் போடுறாங்க, கோவிடுக்கு கோட் அதெல்லாம் போடுறாங்க. அதே போல நீங்க ஃபரிஷ்தாவோட ட்ரெஸ் நீங்க போடணும். இல்ல இன்னொருத்தவங்களுக்கு நீங்க மத ஹெல்ப் பண்றதுக்காக, அவங்களுடைய துக்கம் கவலையெல்லாம் போக்குறதுக்கு பயம் இருக்கு. அந்த எல்லா வைப்ரேஷன்ஸும் நீங்க வந்து கேட்டு உங்களுடைய பிரபாவத்தை நீங்க அவங்க மேல வந்து போடணும். அதுக்கு நீங்க வந்து ஃபரிஷ்தா ட்ரெஸ் போட்டிருந்தாதான் செய்ய முடியும். ஃபரிஷ்தா ட்ரெஸ்ல நீங்க இருந்து எல்லாரோட வேலையும் நீங்க வந்துட்டு கேளுங்க. சோ நீங்க எல்லா சைடுமே அப்ப பாதுகாப்பா இருப்பீங்க. எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறதுக்கு இந்த ட்ரெஸ் நீங்க போனதா இருக்கும். ஆக்சிஜன், உண்மையான ஆக்சிஜன் என்ன மண்மனா பாபா. ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபாவோட நினைவு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ உங்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும், மத்தவங்களுக்கும் வந்துட்டு எண்ணம் ஒவ்வொரு எண்ணத்திலயும் உங்களுக்கு பாபாவோட நினைவு உங்களுக்கு இருக்கும், சக்தி நிரப்ப முடியும். அதுக்கப்புறம் பாபா வந்து ஈஷுதாதியை வந்து பார்த்தாங்க.
சோ அந்த தாதிக்கிட்ட இந்த விஷயத்தால எந்த ஒரு அகங்காரமும் இல்ல தாதிக்கு. சோ நான் விசேஷமான ஆத்மா அப்படின்ற அந்த ஃபீலிங் கிடையாது. பாபா வந்து ஒவ்வொரு விஷயத்தாலையும் ரொம்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட இதுல வந்து உபயோகம் செஞ்சாரு. எப்ப வந்து தாதி தன் பாபாவுடைய வாங்கினாரோ அப்பதுல இருந்து புத்தி யோகம் வந்து எந்த ஒரு மனிதன் மேல போகல, எந்த ஒரு பொருள் மேல போகல. அது அலௌகிக்க குடும்பம் தான் சரி, லௌகிக் அலௌகிக் 2 பரிவர்த்தனை மேலயும் போல. அவ்வளோ நல்லதா புத்தி யோகம் வந்து பாபா கிட்ட இருந்துச்சு. இந்த விசேஷத்தன்மை நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் நீங்க வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. எங்கேயுமே வந்து புத்தி யோகம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இது இல்ல ஜாதிக்கு. அதே போல உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும். பாபா யாரோட விசேஷத்தன்மை யூஸ் பண்றாரோ அதுவே வரதானம் ஆயிடுது. அந்த பாபா வந்து வரதானங்களை கொடுக்குறாரு மற்றும் அவங்க வாழ்க்கையும் வந்து ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சோ ஈஷதாதி வந்து திருப்தியினோட ஒரு மூர்த்தியா இருந்தாங்க. புன்சிரிப்போருடைய அவதாரமா இருந்தாங்க. சோ ஈஷதாதி ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ஈஷதாதி சொன்னாங்க, எனக்கு எக்கியத்து மேலேயும் எல்லைக்கு அப்பாற்பட்ட கடுமத்துல இருந்து நிறைய எனக்கு ஒவ்வொரு விதத்துலயும் எனக்கு எக்கியத்துல இருந்து எனக்கு வாழ்ந்து நடந்திருக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு நினைவு கொடுக்குறாங்க கவிதா கூட இருக்கவங்க. அப்போ ஈஸ்வரி சொன்னாங்க, அவங்களுக்கும் என்னோட நினைவுகள் கொடுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க வந்து என்னோட வாழ்க்கையில இருந்து என்னெல்லாம் பாத்தீங்களோ, நான் எப்படி திருப்தியா இருந்தேனோ, ஒரு பாபாவுடைய தான் இருந்தேன். நானு திருப்தியா இருந்தேன், புன்சிரிப்பா இருந்தேன். அதே போல நீங்களும் அதே பண்ணுங்க. என்ன ஆத்மாவை நீங்க வந்து நினைவு செய்யாதீங்க. உங்க கண்கள் மூலமா நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நீங்க கண்கள்ல என்ன பண்ணீங்களோ அது உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க அப்படின்னு ஈஸ்வராதி வந்து சொன்னாங்க எல்லாருக்குமே. அவங்க கூட இருக்க சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி சொன்னாங்க ஈஸ்வரி.
இந்த ஸ்டோரி ஆஃப் இம்மார்ட்டி கதை வந்து நம்மளோட கதை தானே. நம்ம எல்லாம் வந்து லைக் எப்பவுமே நம்ம வந்து பயனாளிகளா இருக்கும். பயணம் செய் நம்ம 50 வேலையிலேருந்து டிராஃபிக் கண்ட்ரோலு, நைட் டைம் சாட் இதெல்லாம் நான் வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது நேத்து நைட்டு வந்து பாபாவுடைய பிரசன்ஸ் நான் வந்து பரந்தாமத்துல இருக்கிறது. அவர பார்க்க முடியாது. ஆனா அவர நான் உணரணும். எனக்கு தெரியும். குணங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ம் மக்கள் வந்து மதுபன் போவாங்க. இல்ல சென்டர்ல வந்து வந்து பிரம்ம போஜன் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, "என்ன சமைக்கிறீங்க நீங்க? என்ன ரெசிபி?" அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரெசிபிஸ் குடுக்குறோம். ஆனா அவங்க ஒரே மாரி டேஸ்ட்டா வரதில்ல. மதுபன் போல, இல்ல சென்டர் போல வரதில்ல. அவங்க அவங்க நாங்க வந்து முக்கியமான ஒரு ஐட்டம் ரெசிபில என்ன போடுறோம்னா, நாங்க அன்பு போடுறோம். அதனால தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அன்பு வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனா நம்மளால உணர முடியுது. அதே போல நான் வந்து நறுமணம் சொல்றேன். இந்த மாரி ரோஜா, வந்து மல்லிப்பூ சொன்னா, அதனால பார்க்க முடியாது. ஆனா நம்மளால அத வந்து முகர்ந்து நறுமணம் நம்மளுக்கு வருது. நம்ம ஆத்ம உணர்வுல நம்ம வந்து பாபாவ நினைக்கணும். ஆத்ம உணர்வுல நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த திவ்யத்தன்மை, அன்பு எல்லாத்தையும் நீங்க வந்து அனுபவம் செய்ய முடியுது பாபா கிட்ட இருந்து. நீங்க இந்த உணர்றீங்க. பாபா என்ன அன்பு செய்றாரு. நம்ம சில பேருக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கு. பிரம்ம பாபா மூலமா நம்மளுக்கு அந்த அன்பு அனுபவமாச்சு. ஆனா அப்படி இல்லன்னா கூட, அது வந்து 1/2 அன் ஹவர் 1/2 மணி நேரம், 15 நிமிஷம். இப்போ பாபா என் கூடவே இருக்காருன்ற அந்த உணர்வு வந்து, அது கண்கள் மூலமா என்னால பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஆத்ம உணர்வு இருக்கணும். எப்பவுமே தூய்மையான எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பாபா வந்து இன்னும் அனுபவம் ஆவீங்க. ஆனா புத்தியில வந்து வேற எதமா தவறான விஷயங்கள், குப்பை இருக்கு அப்டின்னா, இல்ல நேத்து செஞ்சது இருக்குன்னு அப்ப இந்த கரண்டான இப்ப இருக்கிற நிமிஷம் வந்து என்னால வந்து அனுபவம் பண்ண முடியாது. நான் வந்து நெறைய கவனம் குடிச்சிருந்தேன். என்னோட உணர்ச்சிகள் வந்து எப்பவுமே தூய்மையா இருக்கணும்னு நெனச்சிருந்தேன். எல்லாருக்காகவும் எனக்கு அந்த ஃபீலிங் வந்து தூய்மையான எண்ணம் வந்து இருக்கணும்.
உணர்ச்சிகள வந்து நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு தூய்மையான அப்ப பாபா வந்து தானாவே நம்மளால அனுபவம் செய்ய முடியும். சோ பாபாவுடைய அன்பு, பாபாவுடைய சக்தி சோ பாபா வந்து பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையா நான் வந்துட்டு என்னுடைய உண்மையான எண்ணங்கள் வந்து உண்மையாவும் நல்ல விதமா இருந்ததுன்னா கண்டிப்பா என்னால பாபாவுடைய பிரசன்ஸ வந்து ஃபீல் பண்ண முடியும். நான் பாபா கிட்ட தொடர்பு குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது கூடவே வந்துட்டு சரியான எண்ணம் இருந்தாலும், நான் வந்து தவறான எண்ணங்கள வந்து நான் வந்து வைக்கக்கூடாது. எனக்கு பிரம்மபா டைம்ல எனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கு. நாங்க தப்பா யார பத்தியும் நாங்க எதுவும் எங்க வார்த்தைகள் மூலமா சொல்ல மாட்டோம். பாபா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கைட் பண்றாரு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப இதன் மூலமா நம்மளுக்கு சகஜமான அனுபவம் ஆகும். என்னுடைய மனசும் இதயம் வந்து எனக்கு இந்த டீச்சர் சொல்லிக் குடுக்கறத கேட்கும்போது இன்னும் ரொம்ப விரிவடையுது. அவரு சொன்னாரு, இந்த பழைய உலகத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கு. தன்னுடைய காணாமல் கண்டெடுத்த குழந்தைகள பார்க்க. என்னோட எப் என்னுடைய ஆத்மாக்கு எப்போ என்னுடைய ஆன்மீக தந்தையும், தாயும் இவர்தான். அவர நான் பார்க்கும் பொழுது எனக்கு அளவு கடந்த அன்பு எனக்கு அவர் சொல்றாரு, "என்னை எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவரு என்ன எப்போ தெரிஞ்சிருக்காரு என்ன பத்தி. அவரு இப்போ இந்த காலகட்டத்துல தான் வராரு. அவரு என்கிட்ட வராரு. நான் அவர்கிட்ட கேட்க போறேன். "ஏன் இப்ப வந்தீங்க நீங்க?" அப்படின்னு நான் கேட்க போறேன். "நீ தான் என்ன கூப்பிட்ட. அதனால நான் வந்தேன்." அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. நான் எனக்கு தான் கூப்பிட்டேன். அவர் சொல்றாரு, "நான் என்னோட பரந்தாமத்த விட்டு எல்லா ஆத்மாக்களையும் வீடு கொண்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் உங்களோட உண்மையான சொரூபம் அமைதி. நான் எப்படி தூய்மையாகணும்னு நான் சொல்லிக் குடுப்பேன். தூய்மைய எப்படி நான் சொல்லிக் குடுக்குறேன். அந்த ஸ்டூடண்ட் சிஸ்டர் சொல்றாங்க, "என்ன நீங்க சந்தோஷப்படுத்துங்க. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." பாபாவுடைய பிளான் சொர்க்கம் பாக்குறது. நான் என்னுடைய கைகள்ல சொர்க்கத்த கொண்டு வந்திருக்கேன். நீங்க தான் அன்பின் கடல். நான் உங்களுடைய அன்புக்காக ஒரு துளிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு கொண்டு போங்க முக்தி வள்ளலே. கடவுளே என் மேல கருணை காமிங்க. என்னை எங்களுடைய கோபத்த நீக்குங்க. நாங்க அதனால சண்டை போடக்கூடாது. நான் வந்திருக்கேன் உங்களுடைய முகத்துக்கு. என்னுடைய உயர்ந்த ஸ்ரீமத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்க. நான் வந்திருக்கேன் இப்போ. நீங்க தான் என்னுடைய கண்களுடைய ரத்தினங்களா இருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? நான் தான் படைப்பாளன். நான் தான் பழச புதுசாக்குறேன். கெட்டத பொய்யானத உண்மையாக்குறேன். நான் புதிய படைப்ப நான் உருவாக்குறேன்.
நான் ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்து அமைதியாக்குறேன். நான் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த பாலனைய வந்து அப்பா அப்பா குடுக்குறேன். நீங்க வந்து ட்ரஸ்டி ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு குடுத்து ட்ரஸ்டி ஆக்கியிருக்காரு. நான் குடுக்குற மூலமா நீங்க தூய்மையற்றதை நீக்கி தூய்மை ஆகுறீங்க. மனிதர்கள மட்டும் இல்ல, 5 தத்துவங்களையும் நான் தூய்மையாக்குறேன். மற்றும் மிருகங்கள் எல்லாரையும் நான் வந்து தூய்மையாக்கி சத்தோ பிரதானமாக்குறேன். எல்லாரும் உண்மையான நிலைக்கு போயிடுவாங்க. பாபா நம்மளுக்கு வந்து தந்தை, டீச்சர் சத்குருவா பாலனை குடுக்குறாரு. எங்களோட கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, நீங்க பாபா கூட எவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க? இந்த 3 உறவுகள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க வந்து அனுபவம் பண்ணியிருக்கீங்க? இந்த 3த்துல எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா அனுபவமாச்சு? எனக்கு வந்து ரொம்ப அந்த பாபா வந்து தாய், தந்தை எனக்கு ரொம்ப ஈஸியா அனுபவமாச்சு. ஸோ நான் என்னோட அம்மாவோட மடியில இருக்கிற மாரி எனக்கு வந்து அனுபவமாகும். பாபாவோட அம்மா பாபா வந்து அம்மா சொரூபத்துல என்ன அவரு பாதுகாக்குறாரு, அப்பாவா இருந்து. இதுதான் ரொம்ப சகஜமான உறவுகள் எனக்கு. எங்களுக்கு நீங்க ஏதாவது உதாரணம் குடுக்க முடியுமா? எப்படி நீங்க வந்து அத அனுபவம் பண்றீங்க? பாபா, தாய், தந்தைய நீங்க எப்படி அனுபவம் பண்றீங்க? நான் வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள் ரொம்ப டூ மச்சா இருக்கும்போது, நான் வந்து ஒரு ரொம்ப பாபா என்ன வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடத்துல. என்ன ரொம்ப பாதுகாப்பா என்ன கூட்டு போறாரு அந்த இடத்துல. யுனிவர்ஸ் சொல்ல மாரி. எங்க பாபா வந்து என் அம்மாவ என்ன கூட்டு போயிட்டு அந்த இடத்துல பத்திரமா என்ன கூட்டு போய் வச்சு என்ன சக்திசாலி ஆக்குறாங்க.
பாபா தன்னுடைய மடியில என்ன வச்சு என்ன வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்றது என்ன வந்து தாலாட்டு பாடுற மாரி எனக்கு இருக்கு. எப்படி குழந்தைய வந்து தாலாட்டு பாடுறாங்களோ, அந்த மாதிரி எனக்கு வந்து அனுபவம் ஆகுது. என்னால வந்து என்னால நான் 2 காலம் எழுந்திக்க முடியும் அப்படின்ற அனுபவம் எனக்கு பாபா குடுக்குறாரு. சில நேரம் உங்கள வந்து பாபா வந்து அம்மா மாரி என்ன பார்த்துப்பேன். சில நேரம் பாபா என்ன வந்து மோட்டிவேட் பண்ணி என்ன வந்து, "இல்ல உன்னால முடியும், செய்ய முடியும்னு" அனுப்புவாங்க. நாளையுடைய என்னன்னா, பாபா தான் வந்து அ அமிர்த வேளையில வந்து பாபா தான் படைப்பாளர். நான் வந்து படைப்பு. நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஒரு நொடியில நான் தூய்மையற்றதை, பतितமானதை தூய்மையாக்குறேன். அ பொய்ய வந்து உண்மையாக்குறேன். நைட் வந்து நம்ம வந்து இத யோசிக்கணும். பாபா என்ன எப்படிலாம் வந்து என்ன பாலனை பண்ணியிருக்காரு இந்த பிராமண வாழ்க்கையில அப்படின்னு நான் வந்து யோசிக்கணும். அட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பாலனை வந்து பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன பாலனை கிடைச்சது அப்படின்னு நீங்க வந்து யோசிங்க. அடுத்து வந்து 8 வார்த்தைகள் நீங்க அத பத்தி எழுதலாம், இல்ல வரையலாம். அந்த ஃபீலிங்ஸ பத்தி. மே 16ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு. அடுத்த சண்டே 2 பிரதர்ஸோட அந்த ப்ரோகிராம் இருக்கு. சார்லி பாய், கேன் பாயோட. சண்டே மே 16ஆம் தேதி 4 டூ 5:30 மணி ஈவினிங்.
சண்டே ஸ்பாட்லைட் திருஷ்டி இருக்கும். ஏதோ ஒரு மலர் எடுத்துட்டு வரலாம், பூ மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அது ஸ்பாட்லைட் திருஷ்டி இல்ல. பிரசன்ஸ்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அத வந்து நான் நினைவின் மூலமா வந்து நான் மாத்துறேன். பாபா அத நான் அந்த மாதிரி மாத்தலாமா? வந்து நான் பாபாவுடைய பிரசன்ஸ் மாத்த முடியுமா? பாபா என் கூட இருக்காரு, என்ன சுத்தி தான் இருக்காருன்னு மாத்த முடியுமா? அது ஆக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றாங்க. என்னுடைய எண்ணங்கள் ஆதாரத்துல தான் அந்த பாபாவுடைய பிரசன்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியும். உங்களோட அனுபவம் என்ன? நீங்க பாபாவை எப்படி ஃபீல் பண்றீங்க? பாபா எங்க இருக்காரு? உங்க பின்னாடி இருக்காரா? முன்னாடி இருக்காரா? எங்க இருக்காரு? நம்ம பாபாவ பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, அதோடைய அந்த தரம் எனக்கு நிறைய அன்பு அனுபவமாகும். எனக்கு யாரோ எனக்கு உதவி செய்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீலிங் வரும். எனக்கு நினைவு செய்றாங்க. சைடுல இருக்காரு, முன்னாடி இருக்காரு, பின்னாடி இருக்காரு அப்படிலாம் கிடையாது. ஆனா அவரு என்ன எப்படி திடீர்னு எனக்கு வந்து ஒரு பெரிய அலை வரும். திவ்யத்தனோட அலை வரும். எனக்கு உதவி தேவைப்படும்போது பாபாவ நான் ஃபீல் பண்ணுவேன். பாபா என்ன வந்து யோசிக்கிறாரு. என்ன வந்து எகிப்தினுடைய கருவியா என்ன பத்தி யோசிக்கிறாரு. எனக்கு ஏதாவது டச் பண்றாரு. நான் என்ன செய்யணும்? என்ன வந்து முன்னேற்றி செல்றாரு. ஸோ இந்த விதத்துல எனக்கு வந்து 2 விதத்துலயும் எனக்கு வந்து பாபாவோட உதவி கிடைக்குது. பாபா யோசிப்பாரு. பிரதர் எரிக் வந்து இதை செய்யணும். பாபா நினைச்சாரு அப்படின்னா, பாபா நம்மளை பத்தி யோசிக்கும் போது
அப்ப நம்மளோட அனுபவம் அது நம்மளால பண்ண முடியும். அப்ப எனக்கு பாபா டச் பண்ணுவாரு. பாபா எனக்கு அட்வான்ஸ்ல எனக்கு அந்த சக்தி குடுக்குறாரு. இது எங்களுக்கு வந்து பாபா உங்களுக்கு குடுக்குறாரா? இது உங்களோட முயற்சியால இந்த அனுபவம் ஆகுதா? எது உண்மை அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெளிவா தெரியும். இது என் பாபா கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த அனுபவம் ஆகுது அப்படின்றது எனக்கு உணர்வு வருது. எனக்கு ரொம்ப தெளிவா அந்த அனுபவம் ஆகும். நீங்க பாபா கிட்ட பேசுறீங்களா? பாபா நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய உணரணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தனிமையா இருக்கீங்க. நீங்க வந்து அந்த மாரி நீங்க பாபா கிட்ட பேசுங்க. பாபா நான் தனியா இருக்கேன். பாபா ஜஸ்ட் உங்க கூட இருக்கும் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சில நொடியில பாபா கிட்ட நான் கனெக்ட் பண்ணுவேன். நான் அடிக்கடி அத செய்ய வேண்டியதா இருக்கும். நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒருத்தங்க ரொம்ப யங் கப்புள் வந்து அவங்க புருஷன் வந்து இறந்துட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த முழு பொண்ணுடைய முழு வாழ்க்கையும் அப்படி இருக்கும். அவங்க குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம பாபா கிட்ட கனெக்ட் ம். நான் பாபா கிட்ட நெறைய கனெக்ட் பண்றேன். ம். நான் வந்து ஒரு குடும்பத்த விட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, எனக்கு வார்த்தைகளே வரல. ஏன்னா, அவங்க ரொம்ப எதுவும் சொல்ல முடியல என்னால அவங்களுக்கு. அப்ப நான் பாபா கிட்ட நான் வந்து பாபாவ கொண்டு வரதா இருந்துச்சு நானு. பாபாவ கொண்டு வந்தேன் என்னோட இதுல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாபா சொன்னாரு, "நீங்க இன்னைக்கு வந்துட்டு காஸ்டியூம் ஃபரிஷ்தாவோட காஸ்டியூம் போடணும்னு பாபா சொல்லியிருந்தாரு."
நான் பாபா கூட இருக்கணும். அவரோட பொறுப்பு, என்னோட டியூட்டி கிடையாது. ஸோ பாபா எனக்கு கால்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாரு. நான் கூப்பிடும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. நம்மளுடைய ஸ்திதி என்னவா இருக்கணும்? பாபா வந்து நம்ம ஈஸியா சகஜமா நம்ம எப்படி வந்து ஈர்க்க முடியும்? நம்ம ஸ்திதி எப்படி இருக்கணும் அதுக்கு? நம்ம வந்து நம்பரு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது, நல்ல எண்ணங்களா இருந்தாலும் சரி, இல்ல பாபாவ பிளெஸிங்ஸ் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, சோ பாபா வந்து என்கிட்ட சொல்றது இல்ல. அவங்க பாபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாபா கிட்ட நான் சொல்லுவேன், பாபா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல. எனக்கு தேவைன்னு இல்ல. ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா எல்லாம் சொல்றாங்க, மக்கள் சிஸ்டர் அப்புறம் மோகினி கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. முழு நாளும் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப யாரோ ஃபோன் பண்ணாங்க. நீங்க ரெடியான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்ப நான் உடனே பாபா கூட இருக்கணும். அப்ப இருந்து அவங்க சொல்றத நான் கேட்கணும். ஏன்னா சீரியஸா இருக்கும்னு எனக்கு தெரியும். சோ பாபாவோட டியூட்டி ஆனா நான் செஞ்சுட்டு இருக்கேன். நிமித்தமா இருந்து. அதுலதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த உதவியும் நம்மளுக்கு வருது பாபா கிட்ட இருந்து. சோ நான் பாபா கிட்ட போவேன். பாபா கிட்ட நான் கேட்பேன், பாபா அப்ப எனக்கு சொல்வாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆத்மா டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு லைன் கேட்பாங்க, போக் மெசேஜ் மாதிரி. ஏன்னா அவங்க வந்து நம்புறாங்க என் மேல. அப்ப பாபாவும் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அவங்களுக்கு. இல்லைன்னா என்னால செய்ய முடியாது. ஆனா நம்ம வந்து தூய்மையான எண்ணம் நம்ம மத்தவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அதுவும் நம்ம அந்த மாதிரி தூய்மையான எண்ணங்கள் இருந்து சேவை பண்ணணும். அப்போ அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் தானே பாபாவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பாபா அதன் மூலமா நம்மளுக்கு உதவி செய்வார் இல்லையா?
நான் நினைக்கிற முக்கியமான குணம் என்னன்னா, எல்லாருக்காகவும் நம்ம அன்பு வைக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்மளுக்கு அன்பு இருக்கணும். நீங்க யாரையும் வந்து சட்டுன்னு வந்து அவங்க மேல மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன் இந்த ஆத்மா மேல. ஆனா அந்த ஆத்மா வந்து எப்பவுமே எனக்கு எந்த இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சோ அப்ப அந்த ஆத்மாக்காக நான் நல்ல எண்ணங்கள் நான் வைக்கிறேன். ஒரு நாள் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா ஒரு நாள் இந்த ஆத்மாவுடைய பாக்கியம் வந்து கண்டிப்பா வரும். நான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து சூட்சமா இந்த ஆத்மாக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அன்புதான் முக்கியம். அந்த ஆத்மா உங்க கூட பேசக்கூட இல்ல இல்லையா? அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி அன்பு வைக்கணும்னா, இல்ல அதெல்லாம் இல்ல. எல்லார் மேலயும் நம்ம அன்பு வைக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு நான் சொன்னேன். டிராமால பல சன்ஸ்காரங்கள் வருது. சோ ஒருத்தங்கள நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம யாரையும் ஒதுக்க கூடாது. எல்லாரும் பாபாவோட குழந்தைகள். அந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் வைக்கணும். இதன் மூலமா கண்டிப்பா உதவி வரும். நம்பிக்கையும் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்பணும் மத்தவங்கள. பல ஆத்மாக்கள் என் கூட 30 வருஷம், 40 வருஷம் இருந்திருக்காங்க. ஒரு ஆத்மா சொன்னாங்க என்கிட்ட, "நீங்க என்ன நம்பல அப்டின்னா, நான் இப்ப எப்படி இருக்கனோ அந்த மாரி எல்லாம் இருந்திருக்க முடியாது." நம்பிக்கைன்றது நம்பிக்கை தான். சோ அன்பும், ட்ரஸ்ட்டும் வந்து ரொம்ப நம்பிக்கையும் ரொம்ப முக்கியமான ஒரு குணமா இருக்கு. எனக்கு இது எனக்கு இது சில வருஷங்களா நான் பார்க்குறேன் உங்க அன்பு வந்து அ கடந்த சில வருஷங்களா நெறையவே ரொம்ப அதிகமாயிடுச்சு எங்க எல்லார் மேலயும். இப்ப எப்படி உங்களுக்கு இந்த அன்பு அதிகமாயிடுச்சு? நம்ம இதுதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எங்க வந்து நம்மளோட எனர்ஜி யூஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய காரியங்கள் நம்ம குடுக்கணும். ஸோ நம்மளால செய்யக்கூடிய காரியத்த மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நம்ம நெறைய விஷயங்கள விட வேண்டியதா இருக்கும். ஒருத்தங்களுக்கு பொறுப்பு கிடைச்சதுக்கு அப்புறம், நம்ம எப்பவுமே அவங்க பின்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல நம்ம இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்ல. நான் காரியத்துல இருந்து கூட ஈஸியா சகஜமா என்னால வந்துட்டு தூரமாக முடியும். நீங்கலாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
என் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு, அவங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் அவங்களால மேக்ஸிமம் அவங்க செய்யணும். நான் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க நம்புறேனோ, அவ்வளோதான் நடக்கும். அவ்வளோ தூரம் செய்ய முடியும். ஸோ நான் வந்து சூட்சம் லெவல்ல நான் வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் குடுக்கணும். எல்லாருக்கும் வந்து அந்த அனுபவம் இருக்க முடியும். நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றது. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஆனா என்னோட இதயத்துல எல்லாருக்கும் வந்து உங்களுடைய அன்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நறுமணம் மிக்கதா இருக்கு. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எது உங்களுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாரி அன்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு. நேரம் கம்மியா இருக்கு. நம்ம அவசரம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம். முழு கல்பத்திலயும் நம்ம ஏதாவது ஒரு உறவுகள்ல ஒண்ணா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு அந்த அன்பான உறவுகள் எனக்கு நம்ம ஏன் இங்க என்ஜாய் பண்ணக்கூடாது? இங்க அன்பான உறவுகள்ல. இதுல தான் என்னோட திருப்தி இருக்கு. என்னோட இதயத்துல. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். மலர்கள், பறவைகள். நம்ம வந்து அந்த அளவுக்கு பண்றதுல டோலிலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சமைக்கிறதும் கம்மியா தான் இருக்கு. ஆனா அந்த வைப்ரேஷன்ஸ் தான் வந்து இருக்கு. பாபாவோட யக்கியத்துல, பாபாவோட வீட்ல. நான் ஒரு எண்ணம் கூட தவறான எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. யக்கியத்துக்கு தவறான மாரி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து நம்மளோட தூய்மையான வைப்ரேஷன்ஸ் மூலமா தான், அன்பின் வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் வந்து சென்டர்ல வந்து யக்கியம் வந்து நல்ல எனர்ஜி இருக்குது. நீங்க பல வாட்டி என் கனவுகள்ல வந்திருக்கீங்க. மதர்ஸ் டேக்காக நாங்க உங்களுக்கு வந்து இந்த மல்லிப்பூ உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ நெறைய மதர்ஸ் டேக்காக நெறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. பாபாக்கு நாங்க ஆஃபர் பண்றோம். எப்பவுமே ஃப்ளவர்ஸுக்கு நீங்க பாக்குறீங்க. கேன்சர் அவர் சொல்றாரு, பிரதர். அப்போ நாங்க வந்து போக் ஆஃபர் பண்ணாம நாங்க ஃப்ளவர்ஸ பாக்கறதுக்கே நாங்க வந்து வீடியோ பாக்குறோம்.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு ஃப்ளவர்ஸ் நீங்க பூக்கள் அனுப்புறதால. மதர்ஸ் டேக்கு அனுப்புறதுக்கு. அதெல்லாம் நான் பாபா கிட்ட ஆஃபர் பண்றேன். ஓம் சாந்தி. ஃப்ளவர் எடுத்துட்டு வாங்க. ஓம் சாந்தி. இப்ப திருஷ்டி வாங்க பாபா கிட்ட இருந்து.